இங்க ஒரு பையனோட அப்பா கிட்ட ஸ்கூல் டீச்சர் உங்க பையன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. பொண்ணுங்க கூட தான் பேசுறான். வலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிறான். நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. சோ இவரும் போய் வீட்ல பாக்குறாரு. பார்த்தா அந்த பையன் ரூமுக்குள்ள புடவை கட்டிக்கிட்டு கம்மல் போட்டுக்கிட்டு அழகு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவரு சம்மடி அடிச்சிடறாரு. ஆனா இந்த பையன் என்னன்னே தெரியல. நானுமே நிறுத்த தான் பாக்குறேன். ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இந்த பையனோட அப்பா ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அப்ப பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லி டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்றாங்க. இவரும் போறாரு. அங்க திருநங்கைகள் நல்லா படிச்சு பெரிய கலெக்டராகவும் வக்கீலாகவும் போலீஸாவும் ஆயிருக்காங்க. அதுக்காக சாதனை பண்ணதுக்காக பாராட்டு விழா தான் நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சுமதின்றவங்களை கூப்பிட்டு பேச சொல்றாங்க. அவங்களும் என்னோட வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்க. என்ன மாதிரி ஆளுங்களை பாராட்ட கூட தேவையில்லை. இந்த உலகத்துல எங்களை நிம்மதியா உயிர் வாழ விட்டாலே போதும். எங்களை நாங்களே பார்த்துப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்ப என்னோட தாத்தா வந்திருப்பாரு. அவர் மைக்ல வந்து பேசும்போது அதுகிட்ட இந்த பொண்ணை நான் தான் வீட்டுல இருந்து செருப்பை கட்டி அடிச்சு அங்க இருந்து துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா ஒரு நாள் இவங்க அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல போயிட்டு புடவை நகைலாம் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுமே அவங்க வீட்டுல இருந்து அடிச்சு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. அதை பார்த்த இந்த தாத்தாவும் அம்மா அப்பா இல்லன்னு சொல்லி வளர்த்தா நீ இப்படியா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு செருப்பாலே அடிச்சு அங்க வந்து ஊரை விட்டு துரத்திடுறாரு. அன்னைக்கு நான் இந்த மாதிரி பண்ணாம இருந்தா கஷ்டப்படாமலே இந்த நிலைமைக்கு வந்திருப்பா. உங்க வீட்லயுமே இந்த மாதிரி யாருனா இருந்தா அவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள படிக்க வைங்க. அவங்களுக்கு என்ன ஆசையோ அதை நிறைவேற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அடுத்ததா ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க. இப்படிதான் நானுமே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அப்ப சுமதியும் அந்த இடத்துக்கு புதுசா வந்தாங்க. ஒவ்வொரு கடையா போயிட்டு எப்படி காசு வாங்கணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் பிடிக்காம இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக நான் வரவே இல்லை, நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க தலைவி கிட்ட சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நாள் அப்படிதான் இருக்க, நீங்க போய் படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடறாங்க. ஆனா இவங்க தூங்காம இவங்க 5 பேருமே அவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா இறந்த பிறகு என்னோட அப்பாக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் பிறந்தான். ஆனா நான் இப்படி இருக்கிறத பார்த்ததுமே என்னோட சித்தி இந்த வீட்டுல இப்படியே இருந்தாங்கன்னா என்னோட பையனுக்கு இப்படிதான் ஆகும்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. வேளாங்கண்ணி கோவில்ல பாதிலே விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டதுமே பஸ்ல போகும்போது அவங்களுக்கு தெரியாம நானே இறங்கி விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதே மாதிரி தான் மீதி இருக்க 3 பேருக்குமே நீ எங்க வீட்டுல இருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அப்ப சுமதியுமே தாத்தா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பொறுக்கி பசங்களா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல சேர்ந்த திருநங்கைகள் தான் எங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இருந்தாலுமே எங்களுக்கு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை பிடிக்காம படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த 2 பேரும் திருநங்கைகள் படிக்கிறதுக்கான ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு, அதை சேர்த்து விட்டாங்க. அது மூலமா நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு இந்த சிவில் சர்வீஸ்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இந்த வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதை கேட்டதுமே இந்த டீ குடிக்கிற அப்பாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அவங்க பையன்கிட்ட போயிட்டு உனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போறாரு. பார்த்தா புடவையும் வளையலும் கம்மலும் இருக்கும். அதை பார்த்ததுமே சந்தோஷமா புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு கம்மெல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க.